இந்த இடத்த பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அழகாவும், ஒரு பிரமிப்பாவும், எவ்வளோ ஒரு ரசிக்கக்கூடியதாகவும் இருக்குன்னு. இந்த இடத்துக்கு வந்து இத்தனையும் பார்த்து ரசிக்கும் பொழுது எனக்கு என்ன அப்டின்னா, இறைவன் மீதான ஒரு பக்தியும், அவர் மீதான ஒரு வழிபாடும், அ அவர் மீதான எனக்கு ஒரு பெரிய பூரிப்பும் ஏற்படுகிறது. காரணம் என்ன அப்டின்னா, இப்படிப்பட்ட ஒரு அழகான இயற்கையை மனிதர்களுக்காக, இங்க உலகத்துல வாழக்கூடிய உயிர்களுக்காக கொடுத்த இறைவன், அத எப்படி பாதுகாக்கணும்? அதற்கு என்ன தேவைங்கிற வடிவத்துல மழையையும் அழகா குடுத்திருக்காரு. அந்த மழை பெய்யாம போயிருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான இயற்கையே ஒண்ணுமில்லாம போயிருக்கும். இன்னைக்கு ரசிக்கிற இயற்கை, நாளைக்கு அது அழிவுற்றுச்சு அப்படின்னா, அது பார்க்கறதுக்கும் இனிமையாக இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக இருக்காது. ஒருவேளை நம்ம இந்த இயற்கையை சரியா பாதுகாக்காம போயிட்டோம் அப்படின்னா, மழை குன்றும், அதனால வறட்சி வரும். வறட்சி வந்ததுன்னா நமக்கு கஷ்டம் வரும். கஷ்டம் வந்ததுனாவே நம்மளுடைய ஒரே பழக்கம் என்ன? கடவுள கரிச்சு கொட்டுறதா தான் இருக்கும். அப்ப மழைங்கிறது பெய்யாம போயிருச்சு. நம்மளுடைய தவறுனால மழைய நம்ம கெடுத்துக்கிட்டாலும், நம்ம யார குறை சொல்லுவோம்? இறைவனத்தான் குறை சொல்லுவோம். இறைவனுக்கான எல்லா வழிபாடுகளையும் நம்ம நிறுத்திருவோம். இதத்தான் ஐயன் வள்ளுவன் வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 18ல ரொம்ப 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 அழகா பதிவு பண்ணியிருக்காரு. சிறப்பொடு பூசனை செய்யாது வானும் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. மழையானது பெய்யாவிட்டால் வானுலக தெய்வத்தையும் வழிபாடு செய்ய முடியாது. ஆக இறைவன் கொடுத்த இந்த இயற்கையை பேணி காப்பது நம் ஒவ்வொருவரினுடைய தலையாய கடமை. அதோடு மட்டுமல்லாமல் நாமும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் செழித்து வாழ வேண்டும் என்றால் இயற்கையை பாதுகாப்பது மிக 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 அவசியம்.